தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. இன்னைக்கு எபிசோடை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஜமுனா, செல்லம்மா இவங்க 2 பேருமே அயலி சொல்கிற எந்த விஷயத்தையும் நம்பவே மாட்டாங்க. அதுக்கு எதிராக தான் பேசுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்துச்சு. தீப்தி தினேஷ் கூட பேசிகிட்டு இருக்கதையும் துபாய்க்கு ஓடி போகிற பிளானை பற்றியும் அயலிக்கு தெரிய வந்து உடனே தீப்தியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. தீப்தி கிட்டே விசாரிக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்ட்டும் இதில் யார் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியும் தீப்தி பேசும்போது அயலி ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. அதை பார்த்த ரித்திகா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அங்கே கூப்பிடுறாங்க. ஸோ இங்கே வந்ததுமே எதுக்காக நீ அழுதுட்டு இருக்கேன்னு செல்லம்மா தீப்தியை பார்த்து கேட்க, ரித்திகா இவ தான் தீப்தியை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் பொண்ணையே நீ அடிச்சிருப்பேன்னு சொல்லி என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் செல்லமாக அயலியை அறையிறாங்க. இதை பார்த்த அயலியுடைய பாட்டி என்ன ஏதுன்னு கேட்காம நீ எப்படி அயலியை அறையலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஒரு பக்கம் தீப்தி சொல்ல வேணான்னு அயலிக்கிட்ட சொன்னாலும் அப்போது அயலி உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. தீப்பு இது மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறதாகவும் துபாய்க்கு ஓடி போக பிளான் பண்ணுறதாகவும் ஸோ பணம் கேட்டு அந்த பையன் தீப்துக்கிட்டே பேசிகிட்டு இருந்ததாகவும் இங்கே அயலி உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. ஆனால் அயலி சொல்கிறத செல்லம்மாவும் ஜமுனாவும் நம்பவே இல்லை. என் பொண்ணு மேலேயே பழி போட துணிஞ்சிட்டால அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அயலியை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து சிவாவும் என்ட்ரி கொடுக்க விழப்போகிற அயலியை சிவா தான் தாங்கி பிடிக்கிறாரு. செல்லம்மா ஒரே முடிவாக சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது. அப்படி நீ மீறி வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சானா அருவாமணியை எடுத்து உன் குடுமையை அறுத்துடுவேன் அப்படின்னு பயங்கரமாக கோவப்பட அயலிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் சிவா உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, அயலி சொல்கிறது எல்லாமே உண்மைதான் சொல்லும்போது ஜமுனா சிவாவை திட்டுறாங்க. நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தினேஷ் அண்டு தீப்தி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை வீடியோவாக எடுத்து ஆதாரமாக காமிக்க உண்மை என்னன்னு எல்லாருக்குமே புரியுது. ஸோ இதை பார்த்த அயலி பாட்டி இங்கே செல்லம்மாவை திட்டுறாங்க. அயலி என்ன சொன்னாலும் அவளை திட்டுவ, இப்போ உண்மை என்னன்னு ஆதாரத்தோடு நிரூபிச்சாச்சு அல்ல, இப்போ மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுப்ப அப்படின்னு சொல்லி செல்லம்மாவை திட்ட ஸோ அந்த இடத்துல இதுக்கு மேலே அயலியை பற்றி தப்பாக பேசவோ வீட்டை விட்டு போக நினச்சா நீ இந்த வீட்டில் இருக்க வேணாம், நீனும் உன் பொண்ணும் வீட்டை விட்டு வெளியில் போங்க, இனிமேல் அயலி மேலே கையை வச்சா நானே அந்த அருவாள் மணி எடுத்து உன் குடுமையை அறுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அயலியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. தான் பொண்ணு நினச்சி செல்லம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இந்திராணி அவங்க பொண்ணு பாவை இவங்க 2 பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க. அப்படி வரும்போது பாவை சாக்லேட் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு விக்கல் ஏற்படுது. காரில் தண்ணி இருக்கான்னு பார்க்குறாங்க, தண்ணி இல்லை. சரி நீ கார்லேயே உட்காந்துரு, நான் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன்னு காரை விட்டு இந்திராணி இறங்கி போக டிரைவர் சீட்டில் பாவை உக்காடுறாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா கார் மூவ் ஆகுது. அதை பார்த்த இந்திராணி கார் பின்னாடியே ஓடி வராங்க. அது வழியாக வந்த சிவா அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே அந்த காருக்குள்ளே ஏறி அந்த காரை வந்து நிறுத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்திராணி சிவாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதோட சிவா தனக்கு யாரும் இல்லை, தான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி இந்திராணிக்கிட்ட பேசும்போது நீயும் எனக்கு ஒரு தம்பி தான் அப்படின்ற மாதிரியும் இங்கே பேச்சுவாக்கில் சிவா ஒரு பக்கம் இந்திராணி அக்காவன்னு கூப்பிட தெரிஞ்சோ தெரியாமலோ நீ அக்கான்னு கூப்பிட்ட, நீயும் எனக்கு ஒரு தம்பி அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்ட் சிவாவோட கையில் ராக்கியெல்லாம் கட்டிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன் அப்படின்ட்டு, நீ பொண்ணு வீட்டு சைடு கிடையாது மாப்பிள்ளை வீட்டு சைடு, நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. புதுசாக ஒரு சொந்தம் சிவாவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.